Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது நாமக்கல் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது மகா சந்திரிகா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். அதாவது கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அப்போ சந்திரிகாவுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 6 வயசு தாங்க இருக்கும். அதாவது சந்திரிகாவுக்கு 2 அண்ணன்க இருந்திருக்கிறாங்க. மூத்த அண்ணனுடைய பெயர் ராமச்சந்திரன், 2வது அண்ணனுடைய பெயர் ரவிச்சந்திரன். இவங்களுக்கு அம்மா சாரதா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. அதாவது இவங்க சின்ன வயசா இருக்கும்போதே அப்பா இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்த பிறகு அவங்க அம்மா தாங்க தனியா அந்த குடும்பத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதாவது சாரதா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லவ் மேரேஜ். சாரதா மற்றும் நம்மளுடைய சந்திரிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு 2 பேருக்கு லவ் மேரேஜ் தான் ஆயிருக்குது. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரிகா இருக்காங்க இல்லையா, சந்திரிகாவுடைய அப்பா அதாவது கொஞ்சம் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இவங்க அம்மா கொஞ்சம் தாழ்மையான ஒரு குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய சொந்த ஊர், அதாவது இவங்க அப்பாவுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கும் கோயம்புத்தூர் தான். அங்க இருந்து கிளம்பி நாமக்கல் வந்துடுறாங்க. நாமக்கல்ல தனியா வாடகைக்கு வீடு பிடிச்சி தங்குறாங்க. அப்படி தங்கி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அண்ணனுக்கு 12 வயசாகுதுங்க. 2வது அண்ணனுக்கு, அதாவது மூத்த அண்ணனுக்கு 12 வயசு, 2வது அண்ணனுக்கு 10 வயசாகுது. இவங்களுக்கு ஒரு 6ஓ 7ஓ வயசு தாங்க அந்த டைம்ல இருந்திருக்கும். அந்த டைம், அதாவது 2002ல அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. அதுவும் வீட்டில் இருந்தவர் தான் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்த பிறகு இவங்க அம்மா தனிக்கட்டை ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அப்பா இருந்தப்பமும் நல்ல சரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு. அதனால வேலை செய்யக்கூடிய காசுகளை நல்ல சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு மிச்ச மீதியை தான் கொண்டு கொடுப்பாரு. அப்படிதான் அவங்க லைஃப் அப்படி ஓடிட்டு இருந்திருக்குது. ஆனா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்குமாங்க. எப்போ பார்த்தாலுமே இந்த சண்டை நிக்கவே செய்யாதான், அந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் சண்டை நடந்த மறுநாள் தாங்க அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. என்ன எப்படி இறந்தார் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இவங்களுக்கு கேட்பாரு கேள்வி இல்லை அப்படிங்கறதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. அவர் இறந்துட்டாரு, அவர் ஹார்ட் அட்டாக் தான் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளாடி அவங்களுக்கு அடக்கம் பண்ண முடியாது, கோயம்புத்தூருக்கு கொண்டு போயாகணும். ஆனா கோயம்புத்தூருக்கும் கொண்டு போக முடியாது. ஏன்னா இவங்கள ஊரை விட்டே விலக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால அங்கேயும் போக முடியாது. அதனால அங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சுடுகாட்டுல தாங்க அவருடைய அடக்கம்னா நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் அவங்க அம்மா வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு அப்படின்னு சொன்னா இந்த 3 பிள்ளைகளையும் வளர்க்கணும். அதுக்காக வேலைக்கு போறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல பகல் நேரம் வேலை பார்க்குறாங்க. அதாவது பகல் டைம்ல போய் வேலை பார்ப்பாங்க. நைட்டு இந்த டீ கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது டீ கடை அப்படின்னு சொன்னால் இந்த நைட்டு நேரத்தில் 24 ஹவர்ஸ்னு வச்சுருப்பாங்க. நைட்டு இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அந்த டீ கடைகளை பற்றி
பற்றி தெரியும். அந்த மாதிரி ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறாங்க. அந்த டீ கடையில் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா கிளீனிங் வேலை தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க கிளீனிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நைட்டு 12 மணியோட அந்த ஷிஃப்ட் முடிஞ்சிடும். அடுத்தது காலையில் வேற ஆட்கள் தான் அந்த டீ கடைக்கு போவாங்க. இவங்களுக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை. அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால போகிறாங்க. அப்படிதாங்க இவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இவங்க இருக்கக்கூடிய, அதாவது நிறைய தெரு மாதிரியான வீடுகள் தாங்க அமைஞ்சு போய் இருக்குது. நிறைய மக்கள் கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுடைய வீடும் இருக்குது. ஆனால் இவங்க வேலைக்கு போயிட்டு அந்த நள்ளிரவு நேரம் கிட்டத்தட்ட 3 பெண்களாட்டு தாங்க வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருக்குள்ளாடி இதே மாதிரியான கஷ்டப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் 2-3 பேர் சேர்ந்து தாங்க போவாங்க. போயிட்டு இந்த மாதிரி அந்த நைட்டு டீ கடைக்கு நின்றுக்கிட்டு வருவாங்க. அப்படி 12 மணிக்கு ஒரு நாள் இவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது தாங்க அவங்க அம்மா முதல்ல ஒரு திகில் சம்பவத்தை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த கோட்டை முனீஸ்வரன் சாமிங்கிற சாமியை முன்னால் இருக்குது. அவங்க வீட்டுடைய ஃப்ரெண்ட்லேயே இருக்குதான். அதுக்கு பின்னால் தான் இவங்க வீடே இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்குங்க. அதாவது சொல்லப்போனால் 2 பேர் அங்கேயும் போக முடியாது. ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சரிஞ்சு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு கேப், அதாவது ஒரு 3 அடி கேப்புன்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்துக்குள்ளே தான் இவங்க வீடு இருக்குது. அது வாடகைக்கு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கும், அதாவது அந்த இடத்துக்கும் ஒரு சின்ன டோர் போட்டிருப்பாங்களாம். அதாவது கேட்டு, அதாவது அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே போகிறது மாதிரியான ஒரு சின்ன கேட் அமைப்பும் அந்த வீட்டுடைய அந்த தெரு பக்கத்தில் இருக்குங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட வரக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய வீடுகளில் போயிடுவாங்க. இவங்க தான் கடைசி அந்த வீட்டுக்கு வரணுங்க. இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்கள் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வீட்டுக்கு வந்துடலாம். அந்த தெருவிலே அப்படியே நடந்து மெல்லமா வர்றாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:30 மணி ஆகுதுங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த டீ கடைக்கு இவங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்து வரணும் இல்லையா, அரை மணி நேரம் ஆகிடும். இவங்க போய் மெல்ல மெல்ல பேசி தான் நடப்பாங்களாம். அப்படியே நடந்து இங்கே வந்துடுறாங்க. கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அப்படி கேட்டுக்கிட்ட நிற்கும்போது இவங்களுடைய வீட்டுடைய வாசல், அதாவது வரிசையாக வீடு, ஓட்டுப்பணி வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு 2 வீடு ஃபஸ்ட்டு இருக்குங்க. அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நேரம் கூட்டியே தூங்கிடுவாங்க. அதாவது டக்குன்னு ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய 3 பிள்ளைகளும் அங்கே தாங்க, அதாவது அந்த ஒரு சின்ன வீட்டில் தான் தூங்கி ஆகணும். நம்மளுடைய மகாச்சந்திரியா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 அண்ணனும் சேர்ந்து அவங்க அந்த சின்ன வீட்டில் தாங்க தூங்குறாங்க. ஆனால் இவங்க வரும்போது கரெக்டாக சந்திரிகா மட்டும் முழிச்சிருவாங்க. ஏன்னா அம்மா கரெக்டாக 12:30க்கு இந்த மாதிரி கதவு தட்டுறதுனால அவங்களுக்கு கரெக்டாக முழிப்பு வந்துடுங்க. அதே மாதிரி தாங்க இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய கேட், அந்த தெருன்னு சொன்ன இல்லையா, ஒரு 3 அடி வீதி தான் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு, அந்த தெருவுடைய அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படி அந்த கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கொண்டி அப்படி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு முன்னால் லைட் இல்லை. ஏன்னா கரண்ட் பில்லு அதிகமாக எடுத்துருவாங்க. அதனால லைட்டு போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டிலலாம் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயும் இவங்களுடைய அந்த காம்பவுண்டுக்கு உள்ளாடி ஒரு அட்டம் சொல்கிறாங்க, ஒரு கார்னர் பகுதியில் ஒரு லைட் ஒன்று இருக்குங்க. அந்த லைட் வெளிச்சம் ரொம்ப பவரெல்லாம் இருக்காது. ஒரு 40 வால்ட் பல்புடைய பவர் வெளிச்சம் தாங்க இருக்கும். அந்த வெளிச்சத்தில் இவங்க இந்த நிற்கக்கூடிய தூரம் ஒரு 50 அடி தூரம் இருக்குங்க. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது தாங்க அவங்க ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசலில் அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 7 அடி ஹைட்டில் ஒரு நபர் அப்படி நின்றுட்டே இருக்கிறாருங்க. அதை இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் இருக்குது, இது எவன்டா என் வீட்டு வாசலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சந்திரிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. சாரதா அவங்க பேர். சாரதா பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு நிற்கும்போது அந்த உருவம் அப்படியே மேலேயும் கீழேயும் இப்படியே வெளியும் உள்ளவும் அப்படியே தள்ளாடுதுங்க. இதை பார்த்தோன்னா ஏதோ ஒரு குடிகாரன் தான் நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிறான். வேக வேகமாக கேட்டை திறந்துட்டு யாருடா நீன்னு கேட்கவே சரட்டுன்னு கதவு திறக்கலைங்க. அந்த சல்லுன்னு அந்த கதவுக்கு உள்ளாடி அது போயிருதுங்க. ஐயோ, வீட்டுக்குள்ளே எவனோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யாரோ வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்கு முன்ன வர்றாங்க. ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்குங்க. அந்த சத்தம் கேட்டு, அதாவது சாரதா கத்துன அந்த சத்தம் கேட்டு இந்த பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்கள்லாம் முழிச்சிடுறாங்க. என்னமாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு ஆளை இதில் பார்த்தேன், அந்த ஆள் என் கதவுக்கு உள்ளாடி அப்படி போயிடுச்சு,
நான் அதை என் கண்கூடா பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நபர்கள் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைம்மா, பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏதாவது காத்து கருப்புகள் அங்கே கூடி போயிருக்கும், நீங்க யதார்த்தமா பார்த்துருக்கீங்க, இவ்வளவு நாள் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லை இல்லையா, நம்ம காம்பவுண்டுக்குள்ள தானே, ஏதாவது சாமிகளா கூட இருக்கலாம், நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தாங்க நம்மளுடைய சந்திரிகாவுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படி மனசு சாந்தி அடையுதுங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது, அதாவது அவங்க நம்மளுடைய சந்திரிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க அம்மா கத்துன கத்துலேயே அவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ள படுத்திருக்கக்கூடிய பசங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்திக்கிறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி எந்த சத்தம் கேட்டாலும் அவங்க எந்திக்கிறது கிடையாது. அப்படி அவங்க தூங்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு இந்த நடந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன இப்படி நடந்துச்சு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பிலே அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைங்க. மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்ச உடனே வீட்டு பக்கத்துல தாங்க கோட்டை முனீஸ்வரன் கோயில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த முனீஸ்வரனை போய் பார்த்து இந்த மாதிரி திருநீர்லாம் போட்டுக்கிட்டு, எப்பா என்னுடைய வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, உன்னுடைய பின்னாலதான்ப்பா நான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றாக மண்டாடிக்கிட்டு அங்க இருந்து அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாங்க. அதன் பிறகுதாங்க அங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு மறுபடி அவங்க வந்து அந்த டீ ஸ்டால் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் வேலை பார்ப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. மறுநாள் இதே மாதிரி இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ கூட வரக்கூடிய பெண்கள் கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க. இந்த மாதிரி நேத்தைக்கு நடந்துச்சுமா, நான் நல்லா பயந்துட்டேன், அது என்னன்னே தெரியல அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஒன்றும் இல்லாமல் ஒன்றை கொண்டு விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேட்டு வரைக்கும் அந்த பெண்கள் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, தெளிவாக தாங்க இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களே வீட்டுக்குள்ளே விட்டுறாங்க. இவங்களும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பசங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளே முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நேற்றுக்கு நடந்த சம்பவம் அப்படி ஆனதுனால பசங்க முழிச்சே தாங்க இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாத காலங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. சரி, அது நம்மளுடைய மனபிராந்தியாக கூட இருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய சாரதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாங்க. இது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுடைய மூத்த மகன் வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. இவங்க அம்மா வேற வேலைக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு சாயந்தரம் ஒரு 8 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய டீ கடைக்கு தகவல் சொல்லி விடுறாங்க. அதே மாதிரி வர்றாங்க. இந்த பையனை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையனையும் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்த உடனே அந்த பையனுக்கு சீரியஸ் ஆகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடி. அப்படி அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கரெக்டாக ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அதாவது மூத்த பையன் ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த பையனுடைய உயிர் பிரிஞ்சிருதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, அழ ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமாக கதறாங்க, என்னெல்லாமோ நடக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு அந்த டைமிங் அப்படி அமைஞ்சிருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சந்திரிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அண்ணன் வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அண்ணன் வரவே இல்லைங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அவரும் அவங்க அம்மா கூட தாங்க இருக்கிறார். ஆனால் தன்னுடைய மகனுடைய இழப்பை அவங்களால தாங்க முடியலை. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே அவருடைய ஈமச்சடங்கு எல்லாமே நடத்தப்படுதுங்க. அப்படியே நடத்தி முடிச்சிடுறாங்க. அப்படி நடத்தி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட அந்த 16 நாள் காரியம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேலைக்கே போக முடியாது. அவங்க அம்மாவுக்கோ அந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியாது 16 முடியறது வரைக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க, வெளியே போகிறதே இல்லை. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா 16வது நாள் காரியத்தை எடுத்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இவங்களுடைய வீடு அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தாங்க இருக்கும். அதன் பிறகு ஒரு கிச்சன், ஒரு ஹாலுங்க. அது ஒரு நீளத்துக்கு அப்படி நீட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இது சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹாலில் வந்து ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க. மொத்தமாக எல்லாரும் அதில் தான் படுக்கிறது. அதன் பிறகு ரூமுக்குள்ளாடி இந்த பெண், அதாவது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்திரிகா மற்றும் அவங்க அம்மா தாங்க படுப்பாங்க. வேற யாரும் படுக்கிறது கிடையாது. அப்படி அவங்க அம்மா உள்ள படுத்திருக்கிறாங்க. பசங்க 2 பேரும் இங்கே படுக்கிறவன் இன்னைக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான். அந்த ஒருத்தன் தான் படுத்திருக்கிறான். அதாவது 2வது பையனான ரவிச்சந்திரன் படுத்து கிடக்கிறாருங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நள்ளிரவு நேரத்தில் அந்த பையன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த இடத்துல அவங்க அம்மாவும் வேகமாக ஓடி வந்து பையனை பிடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எம்மா நம்ம வீட்டுக்கு முன்னாலே யாரோ நிற்கிறாங்க, கருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாட்டு அந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். அதாவது ரவிச்சந்திரன் அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த இடத்துல 2 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க அம்மாவும் நம்மளுடைய சந்திரிகாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ எங்க கூட வந்து ரூம்லேயே படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுடைய ஒரு சின்ன கதவு இருக்குங்க, அதை லாக் பண்ணிட்டு 3 பேரும் உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2:30 மணிங்க, அதாவது நள்ளிரவு 2:30 மணிக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ரூமுக்கு அந்த பக்கத்தில் தாங்க கிச்சன் இருக்குது. அது ஒரு சின்ன சந்து மாதிரி தாங்க இருக்கும். அந்த கிச்சனுக்கு போகணும்னா அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகணும்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்து பக்கத்தில் இருந்து அந்த செவுரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவுரில் யாரோ டம் டம் டம்னு இடிக்கிறாங்க. அந்த சத்தம் வந்து இவங்க ரூமுக்குள்ளே படுத்துருக்கிறதுனால தெல்ல தெளிவாக கேட்குதுங்க. அப்படி தெல்ல தெளிவாக கேட்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு யார் ஃபஸ்ட்டு முழிக்கிறான்னா சாரதா தாங்க முழிக்கிறாங்க. அதாவது சந்திரிகாவுடைய அம்மா முழிச்சிடுறாங்க. முழிச்சுக்கிட்டு என்னடா சத்தம் கேட்குது, நம்ம வீட்டுக்கு வெளியில் கேட்குதா, வீட்டுக்கு உள்ளாடி கேட்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எழும்பி அந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதாவது அந்த சந்து மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல லைட்டு வெளிச்சமே இருக்காது. கிச்சனில் உள்ள லைட்டை ஹாலில் இருந்தே போடலாங்க. அப்படி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிச்சன் லைட்டை போடுறாங்க. அப்படி போடும்போது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல ஒரு 0 வால்ட் பல்பு லைட்டு அந்த வெளிச்சம் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் போட்ட உடனே அங்கே ஒரு 60 வால்ட் பல்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க. லைட்டு வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் இடையில கரெக்டாக அந்த சென்டரில் அந்த கரு உருவம் நிற்கிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சத்தம் மறுபடியும் பக்கத்து வீட்டுக்கு கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க இறங்கி வர்றாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு நான் பார்த்த உருவம், அதாவது தன்னுடைய மூத்த மகன் இறக்குறதுக்கு முன்னால் பார்த்த உருவம் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் எங்கே தூங்கவே மாட்டோம், நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்படின்னா, நம்மளுடைய சந்திரிகா மற்றும் சந்திரிகாவுடைய அண்ணனான ரவிச்சந்திரனையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு பாயை போட்டு அங்கே படுத்துடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும் இல்லையா, அதனால அவங்க எதுவும் சொல்லலை. படுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். அன்னைக்கு அவங்க வேலை பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட அன்னைக்கு அவங்க வந்து கொஞ்சம் லீவு மாதிரி வாங்கிக்கிடுறாங்க. ஒரு 5 மணி நேரம் லீவு கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டை முனீஸ்வரன் முன்னாடி தானே இருக்கிறாரு, அந்த பிடிமண் எடுத்து கொண்டு வச்சிருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அந்த கோவில் அங்கே இருக்குது. அந்த கோவிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு, ஏப்பா என்னுடைய இதை எப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்னுடைய மகனை எடுத்துக்கிட்ட, என்னுடைய ஹஸ்பண்ட் வேற இறந்து போயிட்டான், நான் தன்னந்தனியாக தவிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதன் பிறகு ஒரு பையன் இருக்கிறான், என்னுடைய லைஃப்பில் இப்படிலாம் விளையாடாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முனீஸ்வரன் முன்னாடி பயங்கரமாக விழுந்து கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து திருநீர், அந்த வெளியில் வச்சிருக்கக்கூடிய பூக்கள், அதாவது இந்த ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய வீட்டு வாசலில் மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டுக்கிட்டு அதன் பிறகு தாங்க நம்மளுடைய சந்திரிகா மற்றும் ரவிச்சந்திரனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அன்னைக்கு நைட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த நாள் போகுது எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க சராசரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் அழகா ஓடி போகுது. அதன் பிறகு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது. நம்மளுடைய ரவிச்சந்திரன் இருக்கிறார் இல்லையா, நம்மளுடைய சந்திரிகாவுடைய அண்ணன், அவருக்கு வந்து திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு அவர் விழுந்துடுறாருங்க. அவரையும் நைட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட இது நடக்கிறது 8 மணிக்கு மேலே தான் நடக்குது. அவரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவருக்கும் ஹார்ட் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, அதாவது அவருடைய ஹார்ட் பம்பிங் ஆகலை அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க டாக்டர். இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு மகனை இழந்துட்டேன், ஹஸ்பண்டே இழந்துட்டேன், இந்த மகனுக்கு இந்த மாதிரி நிலைமையா, ஏன்னா இவங்க கையில் காசெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. அதனால என்ன செய்யணும்னு தெரியலைங்க. தன்னுடைய மகனை எப்படியாவது மீட்டு கொடுப்பா முனீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டு எங்கே வந்துடுறாங்கன்னா, இந்த கோட்டை முனீஸ்வரன் கோயிலுக்கே ஓடி வந்துடுறாங்க. அப்போ சந்திரிகாவும் கூட தாங்க இருக்கிறாங்க. 2 பேரும் வந்து விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்பா என்னுடைய மகனை காப்பாற்றி கொடு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் இழக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அழுறாங்க. யாரு? சாரதா. அப்படி அழும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் யாருமே இல்லைங்க. அந்த கோவில் வந்து ஒரு அமைதியாக இருக்குது, அங்கே யாருமே கிடையாது. அந்த இடத்துல யாருமே இல்லாததை அப்பந்தாங்க நோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஏன் யாருமே இல்லை, எப்போவுமே ஆட்கள் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ மணி ஒரு 9:30 10 மணி தாங்க இருக்கும். அந்த டைமில் கூட அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த கோவிலை பார்த்தே ஒரு பயம் வருதுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இவங்களால புரிஞ்சுக்கிட முடியல. இவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அதாவது சாரதா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சந்திரிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்குள்ளேயும் சில சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்றது வழக்கம் தாங்க. அந்த வீட்டில் விளக்கை ஏற்றுறாங்க. ஏன்னா 16 முடிஞ்சிருக்குது, கண்டிப்பாக விளக்கு ஏற்றலாம், அதனால விளக்கை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கை ஏற்றுறாங்க. அதுவும் நைட்டு 10 மணிக்கு. அப்படி விளக்கேற்றி அவங்களுடைய குலதெய்வமான கருப்பண்ண சாமியை தாங்க வழிபடுறாங்க. ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் கருப்பண்ண சாமிங்க. அந்த கருப்பண்ண சாமியை வந்து வழிபடுறாங்க. அப்படி வழிபட்டாலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அடுத்த நேரம் தன்னுடைய மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், நமக்கு அங்கே போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வேண்டாத குறையெல்லாம் வேண்டிக்கிட்டு
அந்த நேரத்துக்கு அங்கன்னைக்கு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க நைட்டு 11 மணிக்கு. அப்படி அந்த நைட்டு 11 மணிக்கு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் சேர்றாங்க. அங்கே போகும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஐயா, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க, நான் ஒவ்வொரு கோயிலாக ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுடைய ஹார்ட் வந்து இந்த மாதிரி பம்பிங்கை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே கிட்டத்தட்ட கரெக்டாக தன்னுடைய அண்ணன் அந்த 12 மணிக்கு இறந்தது மாதிரியே இந்த பையன், அதாவது ரவிச்சந்திரனும் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து அவருக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஈமச்சடங்கு எல்லாம் மறுநாள் நடக்குது. இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஒரு பொட்ட பிள்ளைதானையா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசார பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது அவங்களால முடியலை. கடைசி நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறதே அவங்களுக்கு தெரியாத ஒரு கண்டிஷனில் மாட்டிடுறாங்க. மறுபடியும் 16 நாட்கள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய சந்திரிகாவும் வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரிகாவுடைய அம்மாவுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத சந்திரிகா அந்த 7 வயசு காலகட்டத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை தள்ளி வேற எந்த விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் அம்மான்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அம்மா வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. அதாவது இந்த டீ கடைக்கு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவுக்கு அந்த புத்தி வேதலிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைத்தியமான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க சாரதா. அதன் பிறகு என்ன செய்யணும்னு தெரியல. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. கடைசியாக சாரதாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துடுறாங்க. அப்படி அந்த மனோதத்துவ மருத்துவர்கிட்ட சேர்த்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அந்த இதிலிருந்து மீண்டே வரல. சந்திரிகா யாருன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி ஆயிடுது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்திரிகா இருக்காங்க இல்லையா, சந்திரிகாவுடைய அப்பாவுடைய அண்ணனுங்க, அதாவது இந்த சந்திரிகாவுடைய பெரியப்பா வந்து இவங்க இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே வர்றாரு. எதுக்கு அப்படின்னா, தம்பி இறந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இந்த குடும்பம் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு தெரியலையே, அவங்களுக்கு ஏதாவது உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது சந்திரிகா மட்டும்தாங்க இருக்கிறாங்க. அது பக்கத்து வீட்டு அரவணைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்க. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவர் ரொம்பவே சங்கடப்படுறாரு. சரி, சந்திரிகாவை நானே எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன், சந்திரிகா என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்திரிகாவை அவங்க பெரியப்பா தாங்க எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இப்படி அம்மா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரியப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பெரியப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கவும் செய்கிறாரு. பார்த்தா அவங்களுக்கு யாரு என்ன எதுவுமே தெரியலைங்க. எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு, 2 வாரிசு தன்னுடைய கணவன், 3 ஆண்களை இழந்திருக்கிறாங்க. எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியல. எல்லாம் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி வந்துச்சு, ஏன்னா ஒரு நல்ல குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுங்கிறது அவங்க யாருக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் நமக்கும் தெரியல. ஆனால் இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய சந்திரிகா தாங்க சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரிகாவுக்கு 18 வயசாகுது. அவங்க பெரியப்பா குடும்பத்தில் தான் வளர்ந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஊர், அதாவது கோயம்புத்தூரில் கருப்பண்ணசாமி அவங்க குலதெய்வம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு அடிக்கடி இவங்க போகிறது வழக்கங்க. அதாவது கருப்பசாமியை கெதின்னு சொல்லி நடந்துட்டாங்க நம்மளுடைய சந்திரிகா. அப்படி போகும்போது அங்கே, அதாவது திருவிழா நடக்கக்கூடிய டைமில் சாமி ஆடுதுங்க. அதாவது கருப்பண்ணசாமி ஆடுறாரு. அவருக்கான அந்த பலி பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த டைமில் அந்த கருப்பசாமி அப்படி இறங்கி வந்து நம்மளுடைய சந்திரிகாவுடைய அப்படி நாடி அப்படி தொட்டுருக்கிறாரு. தொட்டுட்டு, நீ மட்டும்தாமா உயிர் தப்பி இருக்க, நீதி எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா, அதாவது உங்கள் அம்மா, அதாவது பெண் வாரிசுலாம் இருக்குது, ஆண் வாரிசுலாம் இறந்துட்டாங்க இல்லையா அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்கிறாரு. உன்னையும் உன்னுடைய அம்மாவை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் உங்கள் அம்மா இன்னும் சீக்கிரத்தில் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 18 வருஷம் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவள் பட வேண்டிய கஷ்டம்லாம் பட்டு கண்டிப்பாக இறந்துருவா அப்படிங்கிறது மாதிரி அந்த சாமி சொல்லுது. இதை கேட்டோடனே இந்த பொண்ணுக்கு அப்படி கைகாலம் ஆட்டம் கொடுத்துருது. யாருக்கு, நம்மளுடைய சந்திரிகாவுக்கு. சந்திரிகா அழுதுகிட்டே கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை உயிரோட விடுங்க, அவங்கள காப்பாற்றி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய சந்திரிகாவுடைய பெரியப்பா தாங்க அந்த இடத்துல கேட்குறாரு, என்னன்னா எதனால அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, எதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க கருப்பண்ணசாமி தாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லவ் மேரேஜ், யாரு, சாரதா மற்றும் நம்மளுடைய சந்திரிகாவுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி தான் நல்லாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அழகாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் இவங்க அப்பா பயங்கரமாக தண்ணி அடிப்பார்ல, நல்ல சரக்கு அடிக்கக்கூடிய ஆளுங்க. அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயம்
விஷயங்கள்லாம் பேசுறது, அதாவது சாரதா அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது, அடுத்த ஆள் கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனாலே அவங்க வீட்டுக்குள்ளாடி பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, இவங்க அம்மா வந்து சரியான கேரக்டர் கிடையாதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளாடி இந்த சண்டை வர ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அந்த சண்டை நீடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்குது. அந்த 1.5 வருஷம் தொடக்கத்திலே வந்து அவங்க அப்பா பயங்கரமா ஒரு ஆளை வச்சு சந்தேகப்பட்டு பேசி, இந்த மாதிரி நீ அவனு கூட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்படி பேசின அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு பயங்கரமா குத்திடுச்சு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சந்திரிகாவுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய அந்த நபர் கூட ஒரு கள்ள தொடர்பு, ஒரு தப்பான தொடர்பை வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்த விஷயம் வந்து இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது. அன்னைக்கு இறக்குறதுக்கு முன்னால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த சிரிஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறாங்க இல்லையா சிரிஞ்சு, அந்த ஊசியோட வந்து இவங்க வீட்டில் வந்து வாங்கி வச்சிருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அப்படி வேலைக்கு போகும்போது ஏதாவது இந்த சிரிஞ்சுகள் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த வேஸ்ட் சிரிஞ்சை வந்து இவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். மெடிக்கலில் கொண்டு கொடுத்தாங்கன்னா ரிட்டன் காசு கொடுப்பாங்க. அதுக்கு வேண்டி அதை வீட்டில் வச்சுருப்பாங்களாம். அந்த மாதிரி வச்சிருந்துருக்கிறாங்க இந்த சாரதா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு இந்த ஊசி போடக்கூடிய விஷயங்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. அந்த விஷயத்தை வச்சு தாங்க இவரை கொன்று இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே அந்த இடத்துல கருப்பசாமி சொல்கிறாருங்க. அரண்டு போயிடுறாங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய சந்திரிகா. என்ன அப்படின்னா, இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, நரம்பில் காற்றை ஏற்றிக்கிட்டு அந்த நரம்பில் வந்து இன்ஜெக்ஷன் ஏற்றுனாங்க அப்படின்னா, அதாவது நம்ம மருந்து இல்லாமல் வெறும் சிரிஞ்சை ஏற்றுனாங்க அப்படின்னா அந்த காற்று உள்ளே போய் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குது. அதையும் ரொம்ப நுட்பமாக அந்த இடத்துல அவங்க பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அப்படி பண்ணனால தான் மறுநாள் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்த பிறகு இவங்க ரொம்ப அழகாக நாடகம் ஆடி இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நாடகம் ஆடி அந்த நபருடைய உடலை வாங்கி அடக்கவும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ ஒரு தாயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் சந்திரிகாவே சொல்லியிருக்கிறாங்க, அவ எனக்கு அம்மா கிடையாது, அவ ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கும் இதே மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு தாங்க இந்த பொண்ணு வெளியே போயிருக்கிறாங்க. அந்த சாரதாங்கிறவங்க அவங்க அந்த கரெக்டாக அந்த டைமில் அவங்க இறந்து போனதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதன் பிறகு தாங்க அந்த கருப்பசாமி சொல்லி தாங்க தெரியும். அதாவது உங்கள் அம்மாவால் தாக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயங்கள், அதாவது 2 ஆண் பசங்க 2 பேரையும் கொண்டுட்டாங்க. ஆனால் இவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இந்த நாடகம் ஆடுனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய சந்திரிகாவுக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த டைம்ல அந்த பெண் குழந்தைய மட்டும் அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கு முன்னால அவங்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. எதனால அப்படின்னா, அங்க இவங்க பார்த்த அந்த கரு உருவம் வேற யாரும் கிடையாதுங்க, இதே கருப்பண்ண சாமி தாங்க அங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்காக, அதாவது தன்னுடைய மகனுக்காக அந்த இடத்துல நின்று இந்த குடும்பத்துல இவ என்னெல்லாம் பண்றாளோ அந்த தப்பை எல்லாம் சேர்த்து இவளுக்கு மொத்தமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தி பேதலிக்க வச்சதே இந்த கருப்பண்ண சாமி தாங்க. இந்த இடத்துல அந்த சாமி சொல்லிக்கிட்டு பயங்கரமா சிரிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இன்னும் சீக்கிரத்துல உன்னுடைய அம்மா உன்னை விட்டு போயிருவா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா இவங்க அம்மா இந்த குழந்தை, இந்த பெண் குழந்தை நம்மளுடைய சந்திரிகா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொல்றதுக்கு திட்டம் தீட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. அப்போ வெளியில எவ்வளோ வேஷம் போட்டிருக்கிறாங்க, சந்திரிகா எவ்வளோ தூரம் அவங்க அம்மாவை நம்பி இருப்பாங்க. இதை எல்லாம் யோசிச்சு அந்த இடத்துல சந்திரிகாவுக்கு அவங்க அம்மா மேலே பெரிய ஒரு வெறுப்பே உண்டாயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன அப்படின்னா, இந்த கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2வது நாள் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருந்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் சிரிஞ்சு மூலம் கையிலெல்லாம் குத்தி இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது அதே ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசியை வந்து எப்படி அவங்களுக்கு கையில் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாதான். அந்த சிரிஞ்சை வச்சு கையிலேயே குத்தி 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 அவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிளட் நிறைய வெளியே போய் அப்படி இறந்தும் போயிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சந்திரிகா வந்து அப்படி முழுசாக நம்பி இருக்கிறாங்க. என்னன்னா, இது நடந்தது எதுவுமே பொய் கிடையாது, இது எல்லாமே உண்மை, நம்மளுடைய கருப்பசாமி தண்டிக்கவும் செய்வான் காக்கவும் செய்வான் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே உணர்வு பூர்வமாக நம்பி இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய சின்ன வயசில் நடந்த விஷயம். அதன் பிறகு இப்போ அவங்க நன்றாக நல்ல ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அவங்களுக்கு 3 பிள்ளைகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண் பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுவும் எப்படி பேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ராமச்சந்திரன், ரவிச்சந்திரன் சொல்லி 2 பேருக்கும் பேர் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இவங்களுடைய பெயர், அதாவது இவங்களுடைய பெயர் வந்து மகா சந்திரிகா அப்படிங்கிற பேர். இவங்க சந்திரிகா
சந்திரிகான் தான் அவங்க பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மகாங்கிறது வந்து அவங்களுடைய மகளுடைய பெயர். அப்படி வச்சு இப்போ நன்றாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் அம்மாவை போல ஒரு அரக்கியை நான் இந்த உலகத்திலே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட அரக்கியை என்னுடைய கற்பனசாமி அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிதாங்க இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க நம்மளுடைய சந்திரிகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் போகும். நம்ம அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம், அம்மா தப்பு பண்ணியிருக்கலாம், யார் வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய அம்மா தப்பு பண்ணதை அப்படியே நம்ம சேனலுக்கு அவங்க சொல்லும்போது அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. இப்படி ஒரு பெண்ணை எனக்கு அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்கள்கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சந்திரிகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.